friends, welcome to my Tamil Reading channel. நம்ம சேனல் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் டேப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் ஓடு பண்ணிக்காம பார்த்துருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 894 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி நான் ஓவராலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 8-9 என்னால் ஒமிட் பண்ணவே முடியல. ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியாததுனால டெக் நம்பர் அண்ட் ஆல் பூட் சப்போர்ட்டில் வைக்கல. பட் 8-9க்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ சொல்லியிருந்திருப்பேன். இப்போ எவ்வளோ பேர் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். 2-4-0-7-8-9. ஸோ இதில் இருந்து 3 டிஜிட்டை நீங்கள் செப்பரேட் பண்ணி ஈஸியாக ஒரு ஃபுல் வினிங் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதை எவ்வளோ பேர் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக எனக்கு தெரியல. பிகாஸ் நம்ம கொடுத்த 6 நம்பரில் 3 நம்பர் அப்படியே வந்துருச்சு இன்னைக்கு. பிகாஸ் நான் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஓவரலாக தான் சொல்லியிருப்பேன். 2-4-0-7-8-9 என்னால் நெக்லெக்ட் பண்ண முடியல, அதாவது ஒமிட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருப்பேன். இந்த 6 நம்பர்ல இருந்து 3 நம்பர் 4 கேம்ல இருக்குது. செப்பரேட்டா 3 நம்பரை செப்பரேட் பண்ணிட்டு நீங்க பாக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணா கூட யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லினா. ஸோ தெரியல எவ்வளோ பேர் யூஸ் பண்ணீங்க சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம ஒரு லாஸ் சொன்னதுல 8-9 ரொம்ப சூப்பர் பாஸ் இருக்கு. அண்ட் இதுலையுமே 4 பாஸ் இருக்கு. 4 வந்திருக்கு, 8 வந்திருக்கு, 9 வந்திருக்கு, 8-9 கேம்ல இருக்கு சொல்லிங்க. என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு நான் கரெக்டாக ஆல்மோஸ்ட் அப்போ அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் இன்னைக்கு டிக் பண்ணி கொடுத்தா எந்த இடத்துலையுமே வினிங் இல்லை. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு ஃப்ளாப்பிங் ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னாலே மறுநாள் நல்ல ரிசல்ட் தான் வரும். மேக்ஸிமம் நாளைக்கு நல்ல ரிசல்ட் வர சொல்லிட்டு நம்பிக்கை பார்ப்போம். ஸோ போர்டு வைஸ் நமக்கு 8-4-9 3 கேம்ல இருக்குது. பட் என்ன போர்டு கொலாப்ஸ் ஆச்சு. பில வந்து நான் 8-4 வச்சிருந்தேன். கரெக்டாக அந்த 4 வந்து நமக்கு சிக்கு போச்சு. அது மாதிரி பிலுக்குள்ள 8 வந்து ஏக்கு போச்சு. சில 9 வச்சிருக்கேன், அது பிக்கு போச்சு. இந்த மாதிரி போர்டு அப்படியே உள்டாவா சேஞ்ச் ஆகி போச்சு. அண்ட் தென் சொல்ற அளவுக்கு டபுள் டிஜிட் மேட்சிங்லாம் சுத்தமாக கிடைக்கலாம். 8-8 மட்டும் 8-9-8-4க்கு ஜஸ்டிஸ்ல போயிருக்கு. அவ்வளோதான். பெஸ்ட் நம்பர்லையும் போர்ட் சேஞ்ச் ஆகி தான் போயிருக்கு. சொல்ற அளவுக்கு எந்த இடத்துலையுமே வினிங் இல்லைதான். பட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஓரளவு சொல்லிடுவேன். எக்ஸ்ட்ரா நான் 8-9 எடுத்துக்கிறேன். ஸோ 6 நம்பர்ல இருந்து 3 நம்பர் வரும் சொல்லிட்டு அந்த மாதிரி 3 நம்பர் வந்துருச்சு. சரி, ஓகே, இன்னைக்கு ரொம்ப பெஸ்ட்டும் எல்லாம் பெஸ்ட்டும் எல்லாம் ஏதோ அப்படிங்கிற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு. சரி, ஓகே, நாளைக்கு நல்ல ரிசல்ட் சொல்லி நம்பிக்கை இருக்கு. அப்போ ஸோ நாளைக்கான கணிப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி பேட்டர்ல இந்த மாதிரியான வினிங் கொடுத்துன்னு பார்க்கணும் இல்லையா? ஸோ பேட்டர்ன் பொறுத்தளவில் நல்ல ரிசல்ட். ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல் வினிங் மேக்ஸிமம் நிறைய பேர் வாங்கிடுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. பிகாஸ் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு இருப்பேன். அதாவது இந்த ஒரு 5-5 அடிச்ச டைம்ல அடுத்த ரிசல்ட் கான்செப்ட் பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுல 0-98 அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பாருங்க. அதே சாரி 488 அடிச்சிருக்காங்க, 485 அடிச்சிருக்காங்க. ஸோ 488 வந்துட்டு 485 வந்திருக்கு. ஸோ எனக்கு என்ன ஒரு விஷயம் தோணுச்சுன்னா 48 எபிக் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சீபோர்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணுவாங்க. எனக்கு வந்து சீபோர்டில் கொஞ்சம் 9 கான்ஃபிடென்ட் இருக்கு சொல்லிட்டு 489 ரேண்டமாக ஜான் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலி நான் ஒரே ஒரு ரேண்டம் ஜான் சொல்லியிருந்தனால அதுக்கு மட்டும் உங்களுக்கு பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா சொல்லியிருந்தா இன்னியோட ஃபுல் வினிங் கண்டிப்பாக நம்ம கொடுத்ததா இருந்திருக்கும். வந்து தாறுமாறாக இருந்திருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டேன். 489 அப்படிங்கிற சிக்னேச்சர்ல நான் சொல்லிட்டேன். பட் ரிசல்ட் வந்து 894 சொல்லிட்டு தான் அடிச்சுட்டாங்க. ஈஸியான ரிசல்ட் தான் வந்திருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேக்ஸிமம் எப்பவுமே மென்ஷன் பண்ண மாட்டேன். ஸோ மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதா இன்னையோட ட்ரெஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிச்சது. சரி, ஓகே, பார்ப்போம். பெட் லக் டுமாரோ தான். ஸோ அந்த வகையில 489 ரொம்ப மறுபடியும் ஜெர்சஸ்ல போயிருக்கு. அண்ட் 98 ரிவர்ஸ்ல போயிடுச்சு. ஏபி 89 அண்ட் 48 பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ்ல 84 அப்படின்னு சொல்லிட்டு ஏசிக்கு போயிருக்கு. அண்ட் தென் கால்குலேஷன் வைஸ் 2 கால்குலேஷன் ஏதாவது ஒன்றாவது பாஸ் ஆகுது அப்படின்னு பார்ப்போம் சொல்லிட்டு ஆல்போர்ட் 8 சூப்பராக கூட ஆச்சு. சரி, ஓகே, பேட்டர்ன் வைஸ் இன்னைக்கு ஓகே தான், பாஸ் ஆயிருக்குதான். டோட்டலாக நம்ம 21 கொடுத்துருக்கேன். அதில் 19 நாள் பாஸ் ஆச்சு, 2 நாள் மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ரெகுலராக வினிங்காக கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ பேட்டர்ன் பாருங்க, அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு செப்பரேட் செட்டு பாக்ஸ் அந்த மாதிரி எடுக்கிற பட்சம் ஈஸியாக ஃபுல் வினிங் கூட பேட்டர்ன் பார்த்து ஈஸியாக உங்களுடைய கேஸ் ஒரு மேட்ச் பண்ணி வாங்கிடலாம் தான். ஸோ அந்த பேட்டர்ன் பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் நாளைக்கு நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா? சரி, நாளைக்கு நமக்கு நம்ம சொன்ன மாதிரி சாட்டர்டே காரணியாட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கான கைபுள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோரில் கமெண்ட்ஸ் செக் படிப்போம். அதுக்கு முன்னாடி பிளே ஸ்டோரில் கேலரி ஏடிஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு லைவ் ஃபீச்சர்ஸ் இருக்குது. அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை என்னென்ன ஃபீச்சர்ஸ் எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேலரி ஏடிஸ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் போய் டைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இல்லை அப்டேட் கொடுத்துருப்பாங்க, அப்டேட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் போடக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். அண்ட் இதை அப்டேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இதில் ரிசல்ட் அட் டைமில் அப்டேட் பண்ணிடுவாங்க. அந்த சார்ட்டை பொறுத்தல இயர்லி வீக்லி பெண்டிங் எல்லா சார்ட்டும் வந்துடும். கெஸிங் மேக் பண்ணுறதுக்கு சார்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இல்லையா? ஸோ சார்ட்டெல்லாம் பார்த்து நீங்கள் ஈஸியாக கெஸிங் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் ஏபிசி போர்ட் கெஸிங், ஆல் போர்டு, ஏபிபிசிசி போர்டு எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வின்னிங் ப்ரூஃபை பார்த்துட்டு என்னென்னக்கு என்னென்ன மாதிரி வின்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது கூட நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்து
ஃபர்தராக நீங்கள் கெஸிங் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இது எனக்கு தெரிஞ்ச நண்பர்களோட அப்ளிகேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காம டெவலப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்டேட் வெரிஷன் இதுலேயும் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கிரியேட்டர் சூஸ் பண்ணிங்க ரேண்டம் ஹவுஸில் நம்பர்ஸ் போட்டு நான் பாக்ஸ் கிரியேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லை டபுள் நம்பர் முதற்கொண்டு வந்துடும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கமெண்ட் செக்ஷன் செக் பண்ணி பார்த்துலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 ஸ்க்ரீன்ஷாட் தான் வந்துருச்சு. 33 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தான், பட் இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்களில் இன்னுமே அதிகமான ஸ்க்ரீன்ஷாட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஒரு 40-50 கொடுத்தா ஓகே, நான் ஸ்க்ரீன்ஷாட் லெவல் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பட் வின்னிங் லெவல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு இந்த கணிப்பில் மறக்காம நம்ம சேனலுக்கு ரெகுலராக கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிட்டே இருங்க. பிகாஸ் அது மற்றவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே. இன்னையோட 294 ரிசல்ட்டுக்கு யார் எப்படி வினிங் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். சிவாதேவி எபிசியில் 9 இல்லைனா 0 சொல்லியிருக்காங்க. 9 சென்ட்டுக்குள்ள பாஸ் இருக்கனால கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். பனைவரம் பற்றி சொல்ல வேணாம், சூப்பரான கேஸ். 48 மேட்ச் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். பிகாஸ் கேமில் 48 வந்திருக்கு இல்லையா, ஸோ நல்ல கணிப்பு தான். வாழ்த்துக்கள். ராஜ்குமார் 486 சொல்லியிருக்காங்க. ஸோ 978 சொல்லியிருக்காங்க. ஸோ பாக்ஸ் பண்ணிட்டாங்க. 2 தமிழும் ஜர்ஸ் போகும். ஃபெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. ஏஎஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 3 and 8 ஃபுல் கன்ஃபார்ம் சொல்லியிருக்காங்க. ஸோ 8 ஓப்பன் போர்டில் சூப்பராக பாஸ் இருக்குது. ஃபெயின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். ராஜா பார்த்தீங்கன்னா 48 மேட்ச் சூப்பராக கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். கண்ணன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் 8ல் சிங்கிஷோட வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. வாழ்த்துக்கள். ராஜா ஆல்சோ ஆல் 9 சிங்கிஷோட வேறு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ராஜா ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா ஃபுல் வினிங் ஈஸியாக வாங்கிக்கலாம். வாழ்த்துக்கள். செந்தில் 49 மேட்ச் சூப்பர் பிகாஸ் 894 ரிசல்ட் இல்லையா, ஸோ வாழ்த்துக்கள். துரைராஜ் ஆல்சோ ஆல் போல் 0 இல்லைனா 4 சொல்லியிருக்காங்க. 4 நமக்கு ரொம்ப சூப்பராக சி போல பாஸ் இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணிடும். இது அப்படிங்கிற ஐடியா இந்த ஆல்ஃபோ மேட்ச் சூப்பர் பிகாஸ் நாளே நமக்கு சி போல சூப்பர் பாஸ் இருக்கு இல்லையா, வாழ்த்துக்கள். ராஜ்குமார் ஆல்சோ 98 மேட்ச் சூப்பர், கங்க்ராச்சுலேஷன். அண்ட் 968 பாக்ஸ் இல்லையா, பாக்ஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப மாடல் ஜஸ்டிஸ் இருக்கும் இல்லையா, ஸோ ஆறு போல 4 விஷயம் ஃபுல் வினிங் கொடுத்தா இட்ஸ் ஓகே. அண்ட் ஹரியரசன் ஓப்பன் 9 சொல்லியிருக்காங்க. போட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி பீக் வந்துருச்சு. இட்ஸ் ஓகே. 9 கேமில் ஒரு சுட்டு கணக்கிட்ட பெரிய விஷயம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஹேண்ட்ஸ் ஆஃப் கரிகள் கண்டினியூஸாக எப்பவுமே நல்ல தான் கொடுப்பீங்க. அது வகையில் அப்படியே கன்சிடர் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணுவாங்க. திவாகர் பாட்னா B8 சொல்லியிருக்காங்க. அது அப்படியே போட் சேஞ்ச் ஆகி ஏக்கு போச்சு. C4 செப்பரேட்டாக பாஸ் இருக்கு. சரி உள்ள செப்பரேட்டாக செப்பரேட் வெயினிங் கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லையா, ஸோ உங்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப். இது அப்படிங்கிற ஐடியில் இருந்து விஜய் கிங் பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். சிவகுமார் ஆல்சோ ஆல் போல்ல 4 மேட்ச் சூப்பர் ட்ரை பண்ணிக்கிங்க. கங்க்ராச்சுலேஷன். 49 மேட்சிங் நிஷாத் சூப்பராக சொல்லியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். நியூஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து 996 சொல்லியிருக்கீங்க. 894. ஸோ கொஞ்சம் 1 நம்பரில் ரொம்ப மாடல் ஜஸ்பஸில் போயிருக்க. ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தந்தாங்க. பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. சுதீஷ் கேபி பார்த்தீங்கன்னா 940 சொல்லியிருக்கீங்க. ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் மென்ஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இன்னையோட ஃபுல் வினிங் கொடுத்தா இருந்துக்கும். எனவே இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துங்க. குபேரன் பார்த்தீங்கன்னா 889 சொல்லியிருக்காங்க. ஸோ 89 மேட்சிங் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். கார்த்திக் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கீங்க. பட் ஆல் போலில் 8 பாஸ் இருக்குது. ஸோ அந்த வகையில் 8 ஓப்பன் போல் ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் ஷேர் பண்ணுங்க. செல்வம் 94 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். ஓப்பன் 8 சிங்கிள் ஷோவில் மோஸ்ட்டாக சூப்பராக சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அண்ட் ஹாலித்து பார்த்தீங்கன்னா 89 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். பெரியசாமி ஆல் 8-1 சொல்லியிருக்காங்க. 8 நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக ஓப்பன் போல் பாஸ் இருக்குது. ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் பிரகாஷ் ஆல் 8 மேட்ச் சூப்பர் பிகாஸ் 8 ஓப்பன் போல் பாஸ் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான கணிப்பு தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதெல்லாம் இல்லை கோபி பார்த்தீங்கன்னா 94 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன் கோபி. தென் பிரகாஷ் ஆல்சோ 94 ஆல்ரெடி சொன்னேன். நல்ல மேட்சிங் இருக்கு. சிவகுமார் செப்பரேட் 4 பாஸ் இருக்கு. சீட் வந்து போட் சேஞ்ச் ஆகி போயிருக்கு. இட்ஸ் ஓகே, நல்ல பர்ஃபார்மன்ஸ். கங்க்ராச்சுலேஷன் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. திருப்பதி பார்த்தீங்கன்னா ஆல் போல 9-8 மேட்ச் வேலை பிகாஸ் 9-8 2 தமிழ் கேம் வந்து ஃபெயின் டேப்லெட்ஸ் வாழ்க்கை தான் பெஸ்ட் ஷேர் பண்ணுங்க. குட்டி பார்த்தா B8 சொல்லியிருக்காங்க. அது அப்படியே போட் சேஞ்ச் ஆகி போயிடுச்சு. எனவே இட்ஸ் ஓகே, நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேலையில் குட்டி எப்பவுமே ரெகுலராக நல்ல தான் கொடுப்பீங்க. கங்க்ராச்சுலேஷன். திருப்பதி ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, 9-8 மேட்ச் வேலை செக். கங்க்ராச்சுலேஷன். ஒய்டி கேமிங் செப்பரேட் 4ல வேலை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. C9 மேட்ச். எனவே இட்ஸ் ஓகே. சி போல் செப்பரேட் 4ல வினிங் கொடுத்துருக்கு. ஹேட்ஸ் ஆஃப் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சிடி பார்த்தீங்கன்னா 98 மேட்ச் சூப்பர் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரிசல்ட் 894 இல்லையா. ஏழுமலை ஆல்சோ 89 மேட்ச் சூப்பர் ட்ரை. மணிகண்டன் பாருன்னா ஆல் போல் 5-8 சொல்லியிருக்காங்க. 8 நமக்கு ஓப்பன் போர்டு பாஸ் இருக்கு. அளவு கிடைப்பு. கங்க்ராச்சுலேஷன். குட்டி ஆல்சோ 8 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். ரோஷித் 0 9 சொல்லியிருக்காங்க. 9 வந்து ஃபின் டேப்லெட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். செந்தில் ஆல் போல் 9 மேட்சிங் வேல்யூ பிகாஸ் 4-9 தமிழ் கேம் வந்திருக்கு. ரொம்ப 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 சூப்பரான கணிப்பு. தொடர்ந்து உங்களோட சின்ன கணிப்போட மறக்காம நம்ம சேனலுக்கு மேட்ச் போஸ்ட் பண்ணுங்க. பெங்கேஷ் சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஐடியில இருந்து 49 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன். சுகன்யா B9 சொல்லியிருக்காங்க. C9 சொல்லியிருக்காங்க. அப்படியே போட் சேஞ்ச் சாரி B9 அப்படியே வந்திருக்கு இல்லையா. பி போல செப்பரேட்டா 9ல வினிங் கொடுக்குறதுலாம் பெரிய விஷயம். அந்த வேலை ஹேட்ஸ் வந்து ஷேர் பண்ணி. ராஜா 48 மேட்ச் சூப்பர். கங்க்ராச்சுலேஷன்.
அண்ட் மணி குருசேகரன் பார்த்தீங்கன்னா 84 மேட்ச் பிசி சொல்லியிருக்காங்க. ஏசிக்கு வந்திருக்கேன். இட்ஸ் ஓகே. 84 மேட்சிங் கேம்ல ஒரு சொல்லி எனக்கு பெரிய விஷயம் அந்த வேலை ஹேட்ஸ் தோணுச்சு ஷேர் பண்ணிங்க. ரஹமத்துல ஓபன் எயிட்ல வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. C4லையும் 4ல வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் செப்பரேட்டா கம்மியான நம்பர்ஸ்ல பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அந்த வேலை வாழ்த்துக்கள். ரஹமத்துல ஃபென்டாஸ்டிக் மாஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஜிவா பார்த்தீங்கன்னா 14 மேட்சஸ் பண்ணி ஆல்போ 8 மேட்சிங் ஆல்சோ வெல்ட் நல்ல வச்சுக்காங்க ரிலேஷன். ஜேம்ஸ் இசபெல் 4ல வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. 49 மேட்சிங் ஆல்சோ வெல்ட் நல்ல வச்சுக்காங்க ரிலேஷன். அண்ட் தென் ராகவன் பார்த்தீங்கன்னா 9-4 மேட்சிங் வரலச்சு பிகாஸ் 90 நாள் அப்படியே கேம்ல வந்திருக்கு. கங்க்ராச்சுலேஷன் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதில் ஆல்போல 8 சிங்கேஸ்வரில் கிரிராஜ் வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். பிகாஸ் 8 கேம்ல ஒரு சொல்லி கிடைக்கிறது பெரிய விஷயம். 8 பாஸ் இருக்கு. சிங்கேஸ்வரில் வெளியே கொடுக்கறது பெரிய விஷயம். அந்த ஹேட்ஸ் தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ரஃபிக் பார்த்தீங்கன்னா 48 மேட்சஸ் இப்போ ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். ஆர்ஜி பார்த்தீங்கன்னா 4 மேட்ச் ட்ரை பண்ணிருக்கீங்க வாழ்த்துக்கள். நான் பண்ணுவேன் 94 மேட்சஸ் வந்துச்சு பிகாஸ் கேம்ல 90 நாள் வந்திருக்கேன் இல்லையா. ஸோ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். அண்ட் 40 மேட்சிங் ரஃபிக் ஒரு சொன்னேன் இல்லையா வாழ்த்துக்கள். சிவா all 8 matches வந்துச்சு பிகாஸ் it open goal pass கங்க்ராச்சுலேஷன். வைடி கேமிங் ஆல்சோ all 8 மேட்ச் வேற பெர்ஃபார்மன்ஸ் வேற யூஸ் அப்படிங்க ஐடியா ஜே அப்படிங்க மாதிரி இருக்கும். உங்களுடைய மென்ஷன் பண்ணிங்க நல்லா இருக்கும். ஆல்போட 8 சிங்கேஸ்வர் வேற பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். அண்ட் ராஜனல் பத்தி சொல்ல வேணாம். 894 ரிசல்ட்டுக்கு 694 சொல்லியிருக்காங்க. 98 மேட்சிங் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பரான கணிப்பு தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. நல்ல ஒரு கணிப்பு கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் ஸ்ரீ என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற இந்த ஒரு போல 6-7 சொல்லியிருக்காங்க. 8 நமக்கு ஓப்பன் போல பாஸ் இருக்கு. ரொம்ப சூப்பரான கணிப்பு வாழ்த்துக்கள். ராஜ்குமார் பார்த்தீங்கன்னா 894 ரிசல்ட் 804 சொல்லியிருக்காங்க. சென்டிபூர் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல மாதிரி ஜஸ்டிஸ்ல போய் கேசி நீங்க கொடுத்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து டெசிஷன் ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் இதெல்லாம் ரெஜனல் ஆல்சோ 694 ஆல்ரெடி சொல்லலையா. ஓப்பன் ஜஸ்ட் ஒரு நம்பர் மாதிரி ஜஸ்டிஸ்ல போயிருக்காங்க ரிலேஷன். பாக்ஸ் பண்ணுற டைம்ல ஆல்சோ 798 ஜஸ்டிஸ்ல கூட போகும். ஸோ இன்னும் கொஞ்சம் ட்ரை போட்டு 798 பதிலாக 498 வச்சிருந்தீங்கன்னா ஃபுல் பண்ணி கொடுத்ததுக்கு இட்ஸ் ஓகே. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். டீம் பிளாக் பார்த்தீங்கன்னா 89 மேட்சஸ் பற்றி வாழ்த்துக்கள். டிஜி கார்டிக் ஆல்போல 8 மேட்சஸ் பற்றி பிகாஸ் இட் ஓப்பன் போல பாஸ் இருக்கு. அண்ட் ராஜ் கேமர்ஸ் பார்த்தீங்கன்னா 49 மேட்சஸ் பற்றி கங்க்ராச்சுலேஷன். அண்ட் அனந்த்குமார் 98 மேட்சஸ் பற்றி பிகாஸ் 93 அப்படியே கேம்ல வந்திருக்கு இல்லையா. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ராஜேந்திரன் கணேஷன் பார்த்தீங்கன்னா ஏபிசி 8 சிங்கேஷன் வேலை பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க பிகாஸ் 8 நமக்கு ஓப்பன் போல பாஸ் இருக்கு கங்க்ராச்சுலேஷன். சுகன்யா all 8 matches வச்சு பிகாஸ் it open goal pass வாழ்த்துக்கள். ரெண்டு பேர் பத்தி சொல்ல வேணா சூப்பரான கெஸ் ரெகுலரா பண்ணி கொடுப்பாங்க. ஆல்போட 8 மேட்சஸ் சூப்பர் ட்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. it open goal pass பெயிண்ட் ஆவல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். அவங்க ஷேர் பண்ணுங்க. சிட்டி 89 மேட்சஸ் வச்சு பிகாஸ் 894 ரிசல்ட் இல்லையா. ஸோ லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல நம்ம மைனஸ் ஜஸ்ட்ல போயிருக்கு. பெயிண்ட் ஆவல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. அன்பரசன் பாருங்கன்னா 883 சொல்லிருக்காங்க. 884 லாஸ்ட் ஜஸ்ட் ஒரு நம்பர்ல நம்ம மைனஸ் ஜஸ்ட்ல போயிருக்கு. நல்ல ஒரு கணிப்பு கங்க்ராச்சுலேஷன். சாரி அன்பரசன் ஆக்சுவலி 8 மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள். அண்ட் தென் இதில் அவ்வளோதான். அங்குராஜ் ஆல்சோ 4 மேட்ச் ட்ரை பண்ணிங்க கங்க்ராச்சுலேஷன். தொடர்ந்து ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். மோரோவே கமெண்ட்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு நிறைய பேர் சூப்பர் கணிப்பு கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் எனக்கு பெரிய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இன்னுமே கமெண்ட்ஸ் நிறைய பேர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அண்ட் நாளைக்கு நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா காரோனியா ட்ரா இருக்குது சாட்டர்டே. ஸோ மோரோவே சாட்டர்டேக்கான காரோனியா ட்ராவில் கெஸிங் எடுத்திருக்கேன். ரொம்ப பெர்ஃபெக்டா எடுத்திருக்கேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா கெஸிங் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஷார்ட் அவுட் பண்ண டைம்ல எந்த நம்ம ஃபிக்ஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் டைம் எடுத்து தான் எடுத்தேன். நல்ல வீடியோ லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சின்ன ஃபங்க்ஷனும் கூட வீட்டில், ஸோ அதனாலும் லேட் ஆயிடுச்சு. சரி ஓகே பார்ப்போம் நாளையோட ட்ரா எந்த அளவுக்கு ஃபேவரா போஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கருணியா ட்ரால நல்ல வந்துடும் ஃபுல் வினிங் கிடைச்சா நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நாளைக்கான கணிப்புக்குள்ள போல வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு காரோனியா ட்ரா இருக்கு இல்லையா சாட்டர்டே. ஸோ அதுக்கான கணிப்பில் என்னென்ன பார்த்தல ஆக்சுவலி கெஸிங் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இல்லை, ரொம்ப டஃப் இல்லை, மிடிலாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு சார்ட் அவுட் பண்ணுற டைம்ல கொஞ்சம் என்ன சொல்றது நம்பர்ஸ் வந்து ஃபயர் பண்ணி ஆல்மோஸ்ட் சப்போர்ட் அந்த மாதிரி ட்ரிக் நம்பர்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுதான். ஸோ உங்கள் கேமில் மேட்சஸ்லாம் சூஸ் பண்ணுங்க, இல்லை நம்பர் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர்ஸ்ல 7, 2, 8, 6 இந்த மேட்ச் படி எப்போ போல 10 மேட்ச் பண்ணிக்க இல்லை நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்போர்ட் 2 தான் ஃபிக்ஸ் பண்ணிக்க பிகாஸ் 2 வந்து காரோனியா ட்ரால் ரொட்டேஷன் அதனால 2 சூஸ் பண்ணிக்க. இட் இஸ் ஆல்சோ ரொட்டேஷன் நம்பர் ஃபார் ரெகுலர் ஷாட் அண்ட் வெயிட்டிங் ஷாட் ஆல்சோ. ஸோ அதனால 8 சூஸ் பண்ணிக்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ போர்டு வைஸ் ஏ போர்டில் 3, 0, 9, பி போர்டில் 7, 6, 5, 8, சி போர்டில் 2, 4, 7. இதில் இம்பார்ட்டன்ட் போர்டு உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பி போர்டு தான் ஆக்சுவலி ஒரு விஷயம் என்னன்னா ஏ போர்டில் 3, 0 மார்க் பண்ணிக்கேன், பி போர்டில் 5, 8 மார்க் பண்ணிக்கேன், சி போர்டில் 2, 7 மார்க் பண்ணிக்கேன். ஓவரால் 6 நம்பர் மார்க் பண்ணியிருக்கேன். எப்பவுமே 5 நம்பர் தான் மார்க் பண்ணி கொடுப்பேன். பட் இந்த டைம் 6 நம்பர் மார்க் பண்ணிக்கேன் அப்படின்னா அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா ஓப்பன் போர்டில் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர், பி போர்டில் இந்த 4 நம்பர்லேருந்து ஒரு நம்பர், சி போர்டில் இந்த 3 நம்பர்லேருந்து ஒரு நம்பர். அந்த மாதிரி நமக்கு ஏபிசி எல்லா 3 பாஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதுதான். ஸோ
அதாவது அண்டர்லைன் பண்ணாத நம்பர் கான்செப்ட்ல கூட ஒரு ஃபுல் வினிங் வரலாம். ஸோ நீங்கள் இதை பார்த்து மேட்ச் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு 3 டிஜிட் செப்பரேட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். 3 கூட பாஸுக்கு சான்ஸ் இருக்கு, அவ்வளோதான் சிம்பிள் விஷயம். ஸோ பி போர்டில் 5 கிடைக்கிற சான்ஸ் இருக்குது, அது மாதிரி 7 வரைக்கும் இருக்குது. நான் ரீசன் சொல்லிடுறேன். 6 பொறுத்தளவில் சிம்பிள் கவுன்ஸ் தான். 6 அடிச்சிருக்காங்க, ஒரு 2 வார கேப்பில் திரும்பவும் 6 வந்திருக்கு. திரும்ப ஒரு வாரம் கேப் ஆகும், திரும்ப 6 வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த 6 சூஸ் பண்ணிக்க. அந்த 7 இஸ் ஆல்சோ ரொட்டேஷன் நம்பர் ஃபார் வீக்லி ஷோ. அதனாலேயே நான் 7 சூஸ் பண்ணிக்கேன். அண்ட் இப்போ கண்டினியூவாக அடிச்சு 2 ரிசல்ட் செக் அவுட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு வந்து ரெகுலர் ஷோட்டில் 8, 9, 7 சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு 5 வந்துருக்கு. ஸோ திரும்ப நமக்கு இன்னொரு கேமுக்கு 9 வந்துச்சு இல்லையா அப்படி போல. ஸோ எனக்கு தெரிஞ்ச திரும்பவும் அந்த 7 வரலாம் அப்படிங்க வந்து இப்படி 7 எழுதிருக்கேன். 7 வந்து நமக்கு ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, வீக்லி ஷார்ட்லேயுமே ரொட்டேஷன் நம்பராக தான் இருந்துச்சுருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒருவர் நீங்கள் 4 நம்பர் தவிர புதுசாக ஒரு நம்பர் வர சொல்லிட்டு பி போல எனக்கு தோல நீங்கள் பார்த்து உங்கள் ஏபிள் மேட்ச் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் போயிடலாம். ஏ போல 3-0 3 எதுக்காக சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள் விஷயம் தான். 3 அடிச்சு 2 வாரம் கேப்பில் திரும்ப 3, திரும்ப ஒரு வாரம் கேப்பில் 3 வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 2 வீக்ஸ் to 1 வீக்ஸ் பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி 3 சூஸ் பண்ணிக்கேன். 0 பொறுத்தல உங்களுக்கே நல்லா தெரியும். ரெகுலர் ஷாட்டில் ரொம்பவே கரெக்டாக மேட்ச் ஆகுது. 0 அடிச்சு 3 நாள் கேப் விட்டு திரும்ப 0, திரும்ப ஒரு 3 நாள் கேப் ஆகுது. ஸோ பிகாஸ் 3 days பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி வீக் ரெகுலர் ஷாட் கான்செப்ட் படி ஓப்பன் 0 சூஸ் பண்ணிக்க வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் விபுல் 5 பொறுத்தளவில் நமக்கு இப்போ நமக்கு ரெகுலர் ஷாட் பார்த்தோன்னா 9, 5 அடிச்சிருக்காங்க. திரும்ப 9 அடிச்சிட்டாங்க. எப்படி 1 day பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷனில் 9 மேட்ச் வச்சிருந்தேன். 5 1 day பிஃபோர் ஆஃப்டர் கேம் ரெஃப்ளெக்ஷன் படி அதுக்கு சான்சஸ் இருக்கிறதுனால 5 சூஸ் பண்ணிக்க. நான் 8 இஸ் ஆல்சோ ரொட்டி நம்பர் ஃபார் பி போர்டு. ரெகுலர் ஷாட்டில் பாருங்கள் 8 அடிச்சிருக்காங்க. திரும்ப ஒரு நாள் கேப்பிட்டு 8, திரும்ப ஒரு 2 நாள் கேப்பிட்டு 8, திரும்ப ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் கேப் ஆகுது. ஸோ அப்படிங்கும்போது பி போர்டில் ரெகுலர் ஷாட்டில் 8 ரொட்டேஷன் நம்பர் அதனால சூஸ் பண்ணிக்க. வேறு ஒன்றும் இல்லை, வெயிட் பண்ணி பார்ப்போம். சி போர்டில் 2 பொறுத்தல 2 வாரமாக 4 நாள் அடிச்சாங்க. போன வாரம் 2 அடிச்சிட்டாங்க வீக்லி ஷாட்டில். ஸோ எப்படி 4 1 more time எக்ஸ்டெண்ட் ஆச்சு, 2 அதே மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகுது பாசிபிலிட்டிஸ். அதனால சி போர்டு 2 சூஸ் பண்ணிக்க. ஸோ பெஸ்ட் இம்பார்ட் பண்ணி கொடுத்து வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஏபிபிசி ஏசி பொறுத்தல 09, 15, 03, 08, 28 இதெல்லாம் தான் நான் சூஸ் பண்ணிக்க. இது வச்சு நீங்கள் சப்போஸ் மேக் பண்ணிக்கலாம், இல்லை 3 மேக் பண்ணி தாராளமாக மேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் டபுள்ஸ் கொஞ்சம் கீழே இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. பிகாஸ் 00, 99, 88, 22 எதுனாலும் வரலாம். நீங்கள் பார்த்து உங்களுடைய மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் 3 பொறுத்தல 382 அண்ட் 023, 407. ஆக்சுவலி இந்த நம்பருக்கான பாக்ஸ் மந்த்லி ஷார்ட் 2 டைம் ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. நம்பர் அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சா சிங்கிள் பாக்ஸ் கூட உங்கள் கேமில் இருக்க பட்சம் தாராளமாக மேட்ச் பண்ணிக்கலாம். 08 காம்பினேஷன் இந்த நம்பர் எடுத்துருக்கேன். 352, 052, 083, 083 எல்லாமே இந்த கான்செப்ட் எடுத்துட்டேன். 017, 187, 974, 359, 324, 021, 024. ஆக்சுவலி அன்லைன் பண்ணாத நம்பர் கொஞ்சம் படி திருடிச்சு 1 மேட்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நமக்கு ஃபேவராக தான் ரிசல்ட் சொல்லிட்டு சின்ன ஹோப் இருக்குது. வெயிட் பண்ணி தான் ரிசல்ட் பார்க்கணும். ஸோ நான் ஜஸ்ட் அன்லைன் பண்ணி டிக் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. கார்டினேட்டோட 642ல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சப்போர்ட் போல் பீப்புள் பெஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் டிக் பண்ணி ஹலி பண்ணி அன்லைன் பண்ணி ரவுண்ட் பண்ணி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த ஒரு சைடு நீங்கள் மட்டும் கொஞ்சம் மேப்பில் கொடுக்குறா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. டபுள்ஸ் உங்கள் கேமில் வச்சா எடுங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிக்கோங்க. ப்ராப்ளம் இல்லை. உங்கள் கேமில் எது இருக்கோ அதை தான் நீங்கள் எடுக்கணும். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் எனக்கு ஷார்ட் அவுட் பண்ணிட்டாலும் என்ன நம்பர்ஸ் கிடைச்சது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்து உங்கேயுமே இப்படி மேட்ச் பண்ணிக்கோங்க. கரண்டியாக 642 பொறுத்தல நம்பர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ஹெவியாக இருக்குது சொல்லி தோணுச்சு. ஜஸ்ட் சிங்கிள் பாக்ஸ் மட்டும் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பார்ப்போம். மோரோவர் இன்னொரு ரிசல்ட் அப்படியே உள்டாக போர்டெல்லாம் சேஞ்ச் ஆகி போனதுனால ஆக்சுவலி கரெக்டாக அந்த 489 பிடிச்சிட்டோம் பேட்டர்ன் வீடியோவில். பட் பாக்ஸ் சொல்லாமல் விட்டுட்டோம், அதனால மிஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, பார்ப்போம். பெட் லெக் டுமாரோ தான். ஸோ பாருங்க உங்களோட மேட்ச் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஷார்ட் அவுட் பண்ண டைமில் இயர்லி மந்த்லி வீக்லி பெட்டிங் எல்லா ஷார்ட் அவுட் பண்ண டைமில் எனக்கு ஒரு ரொம்ப மேட்ச் பண்ணியிருக்கேன். இந்த கேமில் ஒரு ரூல்லாம் கிடையாது. நீங்கள் பாருங்க உங்களோட மேட்ச் அதை ப்ரைஸ் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ஃபேவரான பாசிபிள் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு ரிசல்ட் ரொம்ப ஃபேவர் இல்லை அப்படின்னாலும் நாளைக்கு மேக்ஸிமம் நமக்கு நல்ல ரிசல்ட் ஃபேவரான ரிசல்ட்டாக வரும் நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து நம்ம சேனல் உங்கள் சப்போர்ட் கொடுங்க. ஸோ நாளைக்கு சனிக்கிழமை காரணம் கிடைக்கும் சூப்பர் டூப்பரான ஃபுல் நெக்ஸ்ட் வீக். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.